we'll be seeing about the basics about what is kinetic theory, what are the laws which are abiding with the ideal gas ஓட ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் லாஸ் வந்து அதை அபைட் பண்ணுது. அப்புறம் அசம்ஷன்ஸ், மினிமமான அசம்ஷன்ஸ் என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ்க்கு என்னெல்லாம் வந்து மேக்ஸிமம் அசம்ஷன்ஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத வந்து வில் see it in the theoretical 1 or 2 classes வந்து கொஞ்சம் தியரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து தியரி வித் சம் டெரிவேஷன்ஸ், ஒரு சில ஈக்குவேஷன்ஸ் how they are derived at. ஸோ அது புரிஞ்சிருச்சுன்னா தான் தென் வில் பி ஏபிள் டு சால்வ் தி திங். இட்ஸ் ரொம்ப சிம்பிளான யூனிட். இந்த யூனிட் வந்து ரொம்ப சிம்பிளான யூனிட். ஒன்லி ஃபியூ ஈக்குவேஷன்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் திஸ் யூனிட். ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் திஸ் யூனிட் கைனடிக் தியரி. யூ கேன் டேக் தி நோட்ஸ். ஸோ இதை வந்து எதுக்காக படிக்கிறோம்? இட் இஸ் அ கைனடிக் தியரி ஆஃப் கேஸ்ங்கிறது இட்ஸ் அ சிம்பிள் கிளாசிக்கல் மாடல் ஆஃப் தி தெர்மோடைனமிக் நேச்சர் ஆஃப் தி கேஸஸ், தெர்மோடைனமிக் பிஹேவியர் ஆஃப் தி கேஸஸ். ஓகேவா? ஸோ இந்த கைனடிக் தியரிங்கிறது என்னது? இட் இஸ் அ சிம்பிள் கிளாசிக்கல் மாடல் ஆஃப் தி தெர்மோடைனமிக் நேச்சர் ஆஃப் தி கேஸஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், வாட் ஆர் தி அசம்ஷன்ஸ், கைனடிக் தியரி கேஸ் அசம்ஷன்ஸ். So these assumptions you have to keep in mind. What are the assumptions? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து these are the assumptions you have to keep in your mind when you are assuming that a gas is going to be an ideal gas. ஓகேங்களா? இப்போது மாலிக்யூல்ஸ் ஆஃப் த கேஸஸ் வந்து தேர் ஐடென்டிக்கல். இதெல்லாம் வந்து அசம்ஷன்ஸ். ஓகேங்களா? எப்போ எடுத்தாலும் இப்போ ஒரு கண்டெய்னர் இஸ் ஹேவிங் கன்சிடர் அண்ட் கண்டெய்னர் இஸ் ஹேவிங் எ கேஸ், ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க அசம்ஷன் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ என்னெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாக்க, the molecules are identical. ஒன்றும் ஐடென்டிக்கல்னு நினச்சிக்கிடணும். they are spherical in nature and perfectly elastic point masses-னு கன்சிடர் பண்ணிக்கிடணும். ஓகேங்களா? perfectly elasticனா they can come back to their original position. ஓகேவா? அது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அதால் திருப்பி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியும். they are considered to be point masses. அதுக்கப்புறமா அதை எப்படி நம்ம அசியூம் பண்ணிப்போம்? ஸ்பெரிக்கலாக அசியூம் பண்ணிப்போம், ஐடென்டிக்கலாக அசியூம் பண்ணிப்போம், சேமாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிப்போம். ஓகேங்களா? Then volume of the molecules are negligible in comparison to the volume of the gas. Okay va? So volume of the molecules வந்து நம்ம எப்படி full volume of the gas கம்பேர் பண்ணும்போது அந்த molecules நம்ம வந்து weigh பண்ண முடியுமா? We cannot weigh it இல்லையா? அதோட வால்யூமை நம்ம கண்டும் பிடிக்க முடியாது. ஓகேவா? So they are negligible. ஓகேவா? ஸோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸ் மூவ் ரேண்டம்லி இன் ஆல் தி டைரக்ஷன்ஸ். தே மூவ் ரேண்டம்லி. ஏன்னா வந்து ஒரு பேக்டு நேச்சரில் இருக்காது, அதோடைய மாலிகுலர் பாண்டே கம்மியாக தான் இருக்கும். இன்டர்மாலிகுலர் பாண்டிங் வந்து கேஸஸ்க்கு ரொம்ப கம்மி. அப்படிங்கும்போது வென் எனி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஏதாவது ப்ரெஷரோ இல்லைனா டெம்பரேச்சரோ வேரி ஆகும்போது என்ன ஆகுது? ஒன்றோட ஒன்று பம்பார்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதே மாதிரி வால்ஸ் எந்த கண்டெய்னரில் இருக்குதோ அந்த கண்டெய்னர்லேயும் போயிட்டு அது பம்பார்ட் ஆகிட்டு மூவ் ஆகும். எந்த ஃபோர்ஸில் போய் பம்பார்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனை வந்து அது ஃபாலோ பண்ணும். என்ன ஃபோர்ஸில் போய் அது முட்டுதோ சிமிலர்லி அதே ஃபோர்ஸை ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி நாட் ஓன்லி வித் வால்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் மாலிகுல்ஸோலவையும் அது வந்து என்ன ஆகும்னாக்கா இட் வில் கொலைட் வித் ஈச் அதர். ஓகேவா? கொலைட் பண்ணி என்ன ஆகும்? வேறு வேறு டைரக்ஷன்ஸில் ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். தீஸ் ஆர் ஆல் அசம்ஷன்ஸ் அபவுட் தி கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். ஓகேங்களா? Then the speed of the gas molecules lies between 0 and infinity. ஓகேவா? அதோடைய வெலாசிட்டி, அந்த கேஸ் மாலிக்யூல்ஸ்னு நம்ம வந்து அசியூம் பண்ணுறோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு கேஸ் மாலிக்யூலுடைய வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எது வரைக்கும் ரேஞ்ச் வந்து it will start from 0 and it is considered up to infinite. ஓகேவா? Then the last one is their collisions are perfectly elastic. The collisions are perfectly elastic nature. The number of collisions per unit volume in a gas remains constant. அடுத்தது என்னது? The number of collisions per unit volume in a gas remains constant. Okay, எத்தனை collisions நடந்தது per unit volume consider பண்ணும்போது number of collisions will remain a constant. ஓகேங்களா? So these are the assumptions you have to know about the kinetic theory of gases. ஓகேவா? இது நீங்கள் if you have not taken it down, you can take it down. I will repeat it again. Molecules of the gases are identical, spherical and perfectly elastic point masses. The volume of the molecules are negligible in comparison to the volume of the gas. They move randomly in all directions and their speed will lie between 0 and infinity, and their collisions are perfectly elastic in nature, and number of collisions per unit volume it is a constant. So these are the considerations. You can take a short note at least about these assumptions.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேறு கேஸ் லாஸ் இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பேன். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகோடாஸ் லா, இதெல்லாம் வந்து அவகோடா நம்பர், இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு see these different laws. எதுனாக்க ஃபார் ஐடியல் கேஸ் அதோடைய நேச்சர் இரஸ்பெக்டிவாக வந்து இது எல்லா லாஸையுமே அது ஒபே பண்ணும். இது வில் ஒபே தீஸ் லாஸ். அதனால் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த கேஸ் ஈக்குவேஷன், தென் பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் தென் அவகோடாஸ் லா இன் தி நெக்ஸ்ட் டாபிக். Okay. So shall we move? So different gas laws பாருங்க. So different gas laws for ideal gas, irrespective of their nature, they obey the following laws. First one is the Boyle's law. Okay, what is Boyle's law? Complete ஒரு இதுக்குள்ள வர மாதிரி. Yes, at constant temperature. Okay, Boyle's law what is there? At constant temperature, the volume of a given mass of a gas is inversely proportional to the pressure. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீ எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன் பாயில்ஸ்ல. அப்படி இல்லைனா நம்ம என்ன எழுதுவோம், நம்ம பிவி இஸ் அ கான்ஸ்டன்ட்னு எழுதுவோம் இல்லையா? பி இன்ட்டு வி இஸ் அ கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் அ கிவன் கேஸ் நம்ம வந்து மாலிகுல்ஸ் வச்சு எழுதும்போது எப்படி எழுதுவோம்? P1 V1 is equal to P2 V2. Even the last topic we have seen about these variations. P1 V1 is equal to P2 V applied Boyle's law. Okay, so at constant temperature, the volume V of a given mass of a gas is inversely proportional to its pressure P. So V is proportional to 1 by P. They are inversely proportional to each other. Otherwise, we can write down that P into V is a constant, or for a given gas, we can write down P1 into V1 is equal to P2 into V2. This is Boyle's law. So an ideal gas obeys the Boyle's law. So next one is the Charles law. What is Charles law? Anybody can say me? எந்த ரெண்டு ப்ரொபோஷனலாக இருக்கும் இதில் சார்ல்ஸ் லால? வால்யூமும் டெம்பரேச்சரும் ப்ரொபோஷனலாக இருக்கும். ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது, தட் இஸ் இட் டு பி சார்ல்ஸ் லா. அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், யூ கேன் டேக் டவுன் ஃபார் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் the volume of a given mass of a gas is directly proportional to its absolute temperature. Okay, ideal னு எடுத்துட்டாலே எப்பொழுதுமே we have to take the absolute temperature in Kelvin. So V is proportional to T at constant pressure. Okay va? So நம்ம என்ன எழுதலாம்? V is proportional to T, or we can tell V by T is a constant. Okay va? அப்போ for a given gas நம்ம எப்படி எழுதலாம்? V1 by T1 is equal to V2 by T2. Okay va? So I can take down this Charles law. At constant pressure, the volume of a given mass of a gas is directly proportional to its absolute temperature. அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் which will be proportional to each other, volume and its temperature is directly proportional to each other. As temperature rises, the volume also rises.
Also, we can write down that for a given gas, V1 by T1 is equal to V2 by T2. V1 by T1 is equal to V2 by T2 because we know that V is proportional to T. அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம்? V1 by T1 is equal to V2 by T2 for a given gas. So இது எல்லாமே எந்த கான்ஸ்டன்ட் எந்த நிலைமையில் நடக்குது? at a constant pressureல நடக்குது இல்லையா? at a constant pressure the volume V of a given gas increases or decreases by 1 by 273.15, that is the temperature of its volume at 0 degree C for each 1 degree rise or fall in temperature. Okay, அதை எழுதிக்கோங்க. At constant pressure the volume of a gas வந்து either it will increase or decrease by 1 by 273.15 of its volume at 0 degree Celsius for each 1 degree rise or fall in temperature. Therefore, we can write down the volume of the gas at a T degree Celsius as Vt. The volume it is proportional to T da. We can write down that Vt is equal to V0 plus V0 into T divided by 273.15. So, V0 a common எடுத்துட்டோம்னா it is V0 into 1 plus T divided by 273.15. இதெல்லாம் பேசிக் கேஸ் லாஸ் எத்தனை தடவை நீங்கள் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒன் டைம் டேக் இட் டவுன். ஸோ பாயில்ஸ் லாவில் என்ன படிச்சிங்க? அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், T இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? எதுவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் V and P. ஓகேவா? V and P வால்யூம் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். V and P ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இன் பாயில்ஸ் லா or PV is a constant. ஓகேங்களா? இதுவே சார்ல்ஸ் லால என்ன படிச்சீங்க? at constant pressure P is constant and what is proportional to each other? V and T are proportional to each other. அவ்வளவுதான். Next one is Avogadro's law. Avogadro நம்பர்லாம் யூஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க. நம்ம வாட் இஸ் Avogadro நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்பீங்க. யூ would have substituted Avogadro number 6.023 10 power 23 per gram mole. ஓகேவா? இது எதுக்காக படிச்சிருப்பீங்க? நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் present in 1 gram mole of a gas. நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஒரு 1 கிராம் மோல் ஆஃப் கேஸில் வந்து எத்தனை மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணது அவகாடோ. ஓகேங்களா? எத்தனை மாலிக்யூல்ஸ் வந்து நமக்கு ஒரு 1 கிராம் மோல் ஆஃப் கேஸில் இருக்கும் நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? ஸோ அவகாடோ he defined that and he stated that equal volume of all the gases under similar conditions of temperature and pressure contain equal number of molecules. Okay, he stated that equal volume of all the gases under similar conditions of temperature and pressure. Similar conditions, the same conditions of temperature and pressure, they contain equal number of molecules. This is a statement. And what is the number? As per the Avogadro's law, the number of molecules present in
1 gram mole of a gas is defined as the Avogadro number given by 6.023 10 power 23 per gram mole. Also, take down this note. STPன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சில ப்ராப்ளம்ஸில். அதாவது என்ன அர்த்தம்னாக்க ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சருங்கிறது டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸை நம்ம என்னென்னு எழுதுவோம் 273.15 K அப்சல்யூட் டெம்பரேச்சரில் எழுதுவோம். அதே மாதிரி ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ஓகே, ஸோ 1 mole of any ideal gas, 1 mole of any ideal gas occupies a volume of how much? It occupies a volume of 22.4 liters. Take down that value and remember that to use it in any problems. 1 mole of any ideal gas occupies a volume of 22.4 liters. So this gas equation, you are thorough. I think you both of you are known with it. Gas which obeys all the gas laws are called as perfect gases, and PV is equal to nRT is the ideal gas equation, where P is the pressure, V is the volume, and N is the number of moles of gas, and R is the universal gas constant with the value 8.314 joules per mole Kelvin, and T is the absolute temperature. If you have not noted it, note gas equation. Pressure due to an ideal gas. Pressure due to an ideal gas. So normally what is pressure's formula? Pressure is nothing but force exerted per unit area. So we are going to derive for this pressure due to an ideal gas. ஓகேங்களா, derive பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன ஈக்குவேஷன், அது எதுக்காக படிக்கிறோங்கிறது இதில் பாரு. Pressure due to an ideal gas, it is the force exerted by the gas per unit area. It is the measure of the average kinetic energy of the gas particles. Okay, force per unit area we are bringing in here the kinetic energy of the gas particles. இந்த gas molecules உடைய kinetic energy உடைய average அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணுறாங்க ப்ரெஷரை வந்து. ஓகேவா, ஸோ டெரிவேஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். The pressure arises from gas particles colliding with the container walls. ஓகேவா, அது எங்கே கண்டெயின் ஆகிருக்கோ அதோட கண்டெய்னர் வால்ஸோட கொலைட் ஆகும்போது what happens, the pressure arises or increases. Okay, so this is occurring due to what? This is occurring because of the kinetic theory. எதனாலனா அந்த மாலிக்யூல்ஸ்லாம் மூவ் ஆகுது, they collide with each other அப்படிங்கிறது என்னது, அதில் வந்து it is having a kinetic energy of movement இல்லையா. அப்போ இந்த kinetic energy is the main reason which they collide with the container walls, and then they follow the Newton's law. என்ன வெலாசிட்டியில் வந்து அது பம்பார்ட் ஆச்சோ அதே வெலாசிட்டி திருப்பி ரிட்டர்ன் பேக் ஆகும். ஓகேங்களா, சில சமயம் பார்த்தீங்கன்னா வெரி ஹையர் வெலாசிட்டிஸ். ஓகேவா, ஸோ ப்ரெஷர் அரைசஸ் ஃப்ரம் தி கேஸ் மாலிக்யூல்ஸ் கொலைடிங் வித் தி கண்டெய்னர் வால்ஸ் அண்ட் ஆல்சோ வித் தி நியர்பை மாலிக்யூல்ஸ், அண்ட் பை கைனடிக் தியரி திஸ் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் P is equal to 1 by 3 times rho into V square V RMS square. ஓகேவா, இந்த rho into V RMS squareங்கிறது it is a 1 by 3 times density times mean square speed. VRMSங்கிறது root mean square velocity னு அர்த்தம். Then what is rho? Rhoங்கிறது density. Okay, so pressure P will be depending upon these two values, 1 by 3 density times the mean square speed. Okay, so இதை தான் நம்ம derive பண்ண போகிறோம். இது எப்படி இது கூட relate பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். Okay, so up to this you can take down.
So we'll see the derivation. So இதுக்கு முன்னால we'll see what is the reason. What is the reason we are going to study about this relationship between pressure and the density and velocity. Okay va. So reason பாருங்க. So இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஓகேவா? பட் when you are studying it, study it thoroughly. So ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் எழுதியிருக்கேன். ப்ரெஷர் அரைசஸ் பை தி மாலிகுலர் கொலிஷன்ஸ். அந்த கேஸ் மாலிகுல்ஸ் ஒரு கண்டெய்னரில் இருக்குது. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஐடியல் கேஸ். The pressure is arising by the molecular collisions, continuous bombardment which increases the speed of molecules. Continuously அது வந்து bombard ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துல போய் அது வந்து இட் இஸ் கொலைடிங். அதுக்கப்புறமா ஒரு வால்ஸ்லனா போய் பம்பார்ட் ஆகி திருப்பி ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆகிற இடத்துல வேற ஒரு மாலிகுல் இருக்கலாம். அதுவே அந்த மாலிகுலில் பட்டு மறுபடியும் அது வந்து திருப்பி வால்ஸில் போய் பம்பார்ட் ஆகலாம். ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸ் பம்பார்ட்மெண்ட்னால என்ன ஆகும், அதோட ஸ்பீடு வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இட் இன்க்ரீசஸ் ஸ்பீட் ஆஃப் தி மாலிகூல்ஸ். ஓகேவா? அப்போது ஹை டென்சிட்டினா என்ன அர்த்தம்? நார்மலாக ஹை டென்சிட்டினால என்ன அர்த்தம்னாக்கா ஹைலி பேக்டு, நிறைய மாலிகூல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? மோர் மாலிகூல்ஸ்னா ஹைலி பேக்ட், விச் மீன்ஸ் தட் ஹை டென்சிட்டி. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மோர் கொலிஷன். அதிகமான கொலிஷன் இருக்குன்னா அதில் என்ன அரைஸ் ஆகும்? அதிகமாக ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைனையும் செகண்ட் லைனையும் திருப்பி பாரு. ப்ரெஷர் அரைசஸ் பை மாலிகுலர் கொலிஷன்ஸ், continuous bombardment increases the speed of molecules, and if the density of the molecule is highly packed, then more density, which leads to more collision and pressure. Okay va? So அப்போ வந்து the gas molecules ஒவ்வொன்றும் வந்து it will be moving with the various speeds. ஒவ்வொன்றும் ஒரு wide range of speedல வந்து travel ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? that is why we are going to study about what is the root mean square speed or root mean square velocity. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஈச் அண்ட் எவ்ரி மாலிகுல் இஸ் நாட் ஹேவிங் அ சேம் ஸ்பீட். ஒரு ஸ்பீட் வந்து சேமாக, வெலாசிட்டி சேமாக இருக்காது. ஓகேங்களா? தே வில் பி ட்ராவலிங் வித் வைட் ரேஞ்ச், வேறு வேறு ஸ்பீட் லெவலில் வந்து வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். தட் இஸ் வை வி ஆர் கால்குலேட்டிங் த மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கான ரீசன் அதுதான். பிகாஸ் இட் இஸ் அன் அக்யூரேட் மெஷர் ஃபார் கால்குலேட்டிங் தி டோட்டல் கைனட்டிக் எனர்ஜி அண்ட் தி ப்ரெஷர். எ ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டிங்கிறது it calculates the accurate measure for calculating the total kinetic energy of the molecules and also the accurate measurement for the pressure. Okay, that is why we are learning about the VRMS, root mean square velocity. Okay, and இப்போ வந்து it is the gas is going to be contained in a container. ஒரு கண்டெய்னரில் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து 3 டைமென்ஷன்ஸ், 3 ஆங்கிள்லையுமே அதை எடுத்துக்கிறாங்க. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். 3 டைமென்ஷன்லையுமே the gas molecules can travel and they can bombard on the sides. So they are considering here a cube வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. and here it is packed with n molecules. நிறைய மாலிகூல்ஸ் ஃபுல்லாக அதில் வந்து பேக் ஆகிருக்கு. ஓகேவா? see you can see here the x, y and z axis mapped. x, y axis வந்து vertical axis இருக்கு, x வந்து horizontal axis, and here one more axis in the third dimension which is a z axis. ஓகேங்களா? ஸோ அதோடைய velocities வந்து எந்தெந்த டைரக்ஷனில் இருக்கலாம். it may be in x directionல இருந்ததுன்னா vx, இல்லைனா if it is in the y direction it is vy or vz accordingly in which direction it travels. ஓகேவா? அப்போ ஒரு ஒன் காம்போனண்ட்டுக்கு நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறீங்கன்னா what you will calculate, you will calculate the 1/3 of v square. ஓகேங்களா? ஏன்னா vx, vy, vz ன்னு 3 டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு மாலிக்யூல்ஸ். and if you want to find out the root mean square velocity, you will consider any one direction. You have to consider that the molecules traveling in vx is equal to traveling in vy which is equal to vz. so அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் you will get 1/3 of the velocity. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து that is why it is arising 1/3ங்கிற வேல்யூ வந்து இதில் வரதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஓகேவா? ஹியர் யூ ஹேவ் ரிட்டன் ரோ டென்சிட்டி இன்டூ சி ஸ்கொயர். சி ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லைனா என்னென்னு எழுதுவீங்க நீங்கள்? வி ஆர்எம்எஸ் ஸ்கொயர் வெலாசிட்டி ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி ஸ்கொயர்னு எழுதியிருப்போம். இது வந்து ரீசன். ஓகேவா? டெரிவேஷன் இன்னும் வரல. தீஸ் ஆர் ஆல் தி இன்ட்ரோடக்ஷன் பார்ட். வை வி ஆர் டேக்கிங் த ரூட் மீன் ஸ்கொயர். ரூட் மீன் ஸ்கொயர் உள்ள எப்படி வந்தது, வெலாசிட்டி உள்ள எப்படி எடுத்தாங்க, எப்படி 1/3ங்கிற வேல்யூ வந்தது. as such we can learn it. நம்ம பார்த்த உடனே இந்த ஈக்குவேஷனை மெமரைஸ் பண்ணிட்டு போகலாம். pressure is equal to 1/3 of density times the root mean square னு root mean square velocity நம்ம மெமரைஸ் பண்ணலாம். பட் யூ ஆர் ஸ்டடிங் thousands of equations இல்லையா? அவ்வளோ ஈக்குவேஷன்ஸ் படிக்கிறீங்க ஃபிசிக்ஸில். யூ cannot memorize everything. only if you understand the basics behind it, it will be not forgetting from your mind. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to see how the small derivation is done to achieve this equation. ஓகேங்களா? p is equal to 1/3 rho into v RMS square, or we can write it down as c square. ஓகேவா? ஸோ
So consider the momentum of particle in v in a x direction as m into v. X direction consider பண்ணதுனால m into vx னு consider பண்ணிக்கோங்க. This is the momentum and the particle collides with the wall and it turns back. அது என்ன பண்ணும், collide ஆன உடனே என்ன பண்ணும்னாக்கா it will turn back in the same path. அதே அந்த பாத்ல வந்து திருப்பி turn back ஆகி மூவ் ஆகும் இல்லையா. ஸோ மொமெண்டம் வந்து அது ட்ராவல் பண்ண மொமெண்டம் mvx இருந்ததுன்னா அது ரிட்டர்ன் பேக் ஆகும்போது அதோடைய மொமெண்டம் என்னவா இருக்கும், இட் வில் பி மைனஸ் m into vx in the opposite direction. அதனால ஒரு மைனஸ் சைன் போட்டிருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம், we can take down the change in momentum as del p which is equal to mvx minus mvx. ஓகேங்களா. ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல், ஆக்சுவலாக ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு போடுவாங்க. we are finding out the change in momentum தான். அதனால நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம் mvx minus mvx. ஓகேங்களா. ஸோ it will be equal to 2mvx. ஓகேவா. ஸோ இது வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் of the particles which are traveling. And normally இப்போ வந்து what is the pressure formula, pressure is force per unit area and force can be written as change in momentum with change in time for a given time. Change in momentum for a given time, இதுதான் வந்து force ஓட equation. So first force கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா we will substitute in the pressure formula force per unit area. ஓகேவா. ஸோ இதை நான் சிம்பிளாக ஒரே லைன்லேயே எழுதிட்டேன் பாரு, டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ இந்த டெல் பிங்கிறது என்னது, சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம், 2 times mvxன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா. 2 times mvx. ஏன் எக்ஸை மட்டும் எடுக்கிறோம், ஏன்னா we have considered that the same thing happens in any direction, y or z direction, it happens the same. அதனால நம்ம ஏதாவது ஒரு டைரக்ஷனை அசியூம் பண்ணி டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ we have taken mvx divided by change in time, டைமில் உள்ள சேஞ்சஸ். ஸோ டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னாக்கா நார்மல் ஃபார்முலா தான், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அதில் வந்து we are finding out time t which is equal to d by s. ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ங்கும் போது you are taking 2l. ஸோ இங்கே வந்து எல்ங்கிறத எடுத்துருக்குறாங்க, அதனால 2l divided by vx. what is the vx? vx is nothing but the speed in the x direction. ஓகேவா. ஸோ 2mvx divided by 2l by vx. இப்போ 2 gets cancel, இந்த vx மேலே போகும், அப்போ mvx square divided by l. ஓகே, 2vx square divided by l. இங்கே vxங்கிற டேர்மை vன்னு மாற்றிருக்கிறேன், காமனாக வெலாசிட்டின்னு மாற்றிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், I have taken down the equation like 1/3 of any one direction. அதனால நம்ம என்ன எடுத்துருக்கோம், 1/3 of v ஸ்கொயர்னு இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. So up to this you can complete. Now we have found out the force F is equal to change in momentum with respect to time, and we have substituted change in momentum as 2 mvx divided by the time we have found out is 2l by vx. So அதை சப்ஸ்டியூட் பண்ணோம், 2 கேன்சல் ஆகிடுது, vx மேலே போகும்போது mvx ஸ்கொயர் டிவைடட் பை எல்னு வருதா. அப்போ இந்த vx ஸ்கொயர்னு எழுதுறது நம்ம எப்படி எழுதலாம், 1/3vன்னு எழுதுறோம். ஸோ அதனால் 1/3v ஸ்கொயர்னு வருது. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to write it down the same for equation for n molecules. இது ஒரு மாலிகுலுக்குனா n moleculesக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த மாஸ் பக்கத்திலே multiply it with n. So it becomes for n molecules. The force for n molecules is given as 1/3 mn v square by l. Okay, but now substitute in the pressure equation. Pressure is equal to force per unit area, and we have got the force here for n molecules divided by area. Okay, so area is equal to l square. L square we have taken. So L square into L will become V. Okay, so volume. So M into L by V. It is taken as the density rho, mass per volume. Okay, rho மாத்தியாச்சு. அதை அப்புறம் வெலாசிட்டியை வந்து v ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இந்த வியும் இந்த வியும் ஒன்றும் கிடையாது, இது வெலாசிட்டி, இது வால்யூம். ஓகேங்களா. மேபி நீங்கள் ஒரு சின்ன டினோஷனை மாற்றி எழுதிக்கோ, வால்யூமை கொஞ்சம் வியை வந்து மாற்றி எழுதிக்கோங்க. திஸ் இஸ் மேலே இருக்கக்கூடியது வந்துட்டு velocity and denominator வந்து it is volume. Okay, so P becomes 1/3 density times root mean square velocity. Okay, 1/3 rho into v square. So we arrived at the derivation for pressure due to an ideal gas. Pressure due to an ideal gas. Maxwell's speed distribution law.
take the heading as Maxwell's speed distribution law. So the Maxwell's speed distribution law, இதே மாதிரி நீங்கள் whatever distribution you want to do, you will be learning it. How suppose the temperature is distributed இருக்கலாம் for different areas. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி எடுப்போம் இந்த ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து because we cannot calculate the speed of each and every molecule. ஸோ ஒவ்வொரு மாலிகுலோட ஸ்பீடையும் நம்மளால் போயிட்டு கால்குலேட்டும் பண்ண முடியாது. ஸோ இட் வில் பி அன் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து வாட் வில் ஹேப்பன், இது வந்து என்னவா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியை வச்சு தான் நம்மளால் இந்த ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ மேக்ஸ்வெல்ஸ் வந்து அந்த ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் லா தான் ஹி மேட் இட் அவுட். ஓகேவா. ஸோ வாட் இஸ் தட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் இந்த மேக்ஸ்வெல் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் லா ஹெட்டிங்லேயே இருக்குது இல்லையா. எதோட டிஸ்ட்ரிபியூஷனை கண்டுபிடிக்கிறாங்க, ஹவு த ஸ்பீட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறது தான் இதில் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா. நம்ம எல்லாம் எதை பற்றி லேர்ன் பண்ணுறோம், கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி கேஸஸ் தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் இப்போ ஐடியல் கேஸ்ன்னு கையில் எடுத்தோம். இப்போ வந்து ஹவு இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ ஒரு கிவன் மாஸ் ஆஃப் கேஸ், இப்போது ஒரு கிவன் மாஸ் ஆஃப் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எனக்கு நல்லா புரியும். இதில் இப்போ பாரு, இப்போ இந்த கேஸஸ் வந்து எப்படி இருக்குது, தேர் ஆல் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸ். இது எப்படி மூவ் ஆகிட்டுன்னு பாருங்கள். they are moving randomly in all directions. எல்லாம் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, it is randomly moving in all directions. அப்புறம் இந்த பாஸ்டுலேட்ஸ் படிக்கும்போது நம்ம என்ன படித்தோம், ஒவ்வொரு மாலிக்யூலும் வந்து the size of the molecule is smaller than the average separation between the molecules. செப்பரேஷன்னா அந்த ஒவ்வொரு மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா. ஏன்னா நார்மலாகவே கேஸில் இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், தள்ளி இருக்கும். அதனால தான் we can easily break the bond between the gases இல்லையா. ஸோ அதை தான் வந்து செப்பரேஷனை வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு மாலிகுலோட சைஸை கம்பேர் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் ஆர் செப்பரேஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் வந்து வெரி ஹை. ஓகேங்களா. ஸோ த சைஸ் ஆஃப் த மாலிகுல் இஸ் நெக்லிஜிபிள் when compared to the செப்பரேஷன் பிட்வீன் தி மாலிகுல்ஸ். அந்த செப்பரேஷன் கேபிட்டல் டினா மாலிகுலோட சைஸ் வந்து ஸ்மால் டியாக கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ எப்படி இருக்குது, டி இஸ் வெரி வெரி ஹை தேன் ஸ்மால் டி. அப்போது the molecules exert no force on each other or on the walls of the container except during collision. collision நடக்கும்போது தவிர வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அந்த பார்ட்டிகல்ஸாலேயோ மாலிகுல்ஸாலேயோ இருக்க முடியாது. பிகாஸ் they are very negligible size. then the collision between two molecules or between a molecule and a wall, they are perfectly elastic. அப்படி தான் நம்ம படித்தோம் இல்லையா. collision between two molecules or between a molecule and a wall எப்படி இருக்குது, பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக இருக்குது, போயிட்டு திருப்பி வந்தது இல்லையா. ஆல்சோ the time spent during a collision is negligibly small. இந்த டைமை வந்து நீங்கள் அதில் கன்சிடர் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நெக்லிஜிபிள். அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் ஃபேக்டர் தான். ஓகேவா. அது வந்து இட் will go and come back. அந்த டைம் டியூரேஷனை நம்ம வந்து கன்சிடரேஷன் எடுக்கலை. பிகாஸ் இட் இஸ் நெக்லிஜிபிளி ஸ்மால், இட் கேன் பி நெக்லெக்டட். ஓகேவா. இதெல்லாம் பாஸ்டுலேட்ஸில் உள்ளது தான், இருந்தாலும் அந்த பிக்சரோட காட்டும் போது யூ வில் கெட் அன் ஐடியா. ஓகேவா. ஸோ ஆல்சோ த molecules all they obey the Newton's law of motion. ஓகேவா. தென் இதில் பாரு, இதுக்காக தான் அந்த மெயினாக எடுத்தேன். when a gas is left for sufficient time, அந்த அப்படியே அதை விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் கம்ஸ் டு அ ஸ்டெடி ஸ்டேட். அப்படி தானே, எப்படி வந்து ஒரு உப்பு தண்ணியை நீங்கள் விட்டிங்கன்னா அது உப்பு எல்லாம் கீழே செடிமெண்ட் ஆகிற மாதிரியோ அது மாதிரி திஸ் கேஸ் ஆல்சோ கம்ஸ் டு ஒன் ஸ்டெடி ஸ்டேட். ஓகேவா. அப்போது அந்த டென்சிட்டி and the distribution of the molecules with the different velocities are independent of the position, direction and time. ஓகேவா. அப்போது இந்த டென்சிட்டியும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த மாலிகூல்ஸும் வேறு வெலாசிட்டிஸ்க்கு எப்படி இருக்குது, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பொசிஷன், டைரக்ஷன் அண்ட் டைம். வேறு இடத்துல இருக்குது, அதோட சேமாக இருக்காது. இட் வில் பி இண்டிபெண்ட் ஆஃப் தி பொசிஷன், டைரக்ஷன் அண்ட் டைம். ஓகேவா. ஸோ அது எப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து இந்த மாலிகூல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறாங்க. ஸோ 1 மீட்டர் பர் செகண்டில் 2 மாலிகூல்ஸ் காட்டுறாங்க. 2 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் 3 மாலிகூல்ஸ் இருக்குது. அதே மாதிரி 3 மீட்டர் பர் செகண்ட், 4 மீட்டர் பர் செகண்டில் வேறு வெலாசிட்டியில் வேறு பொசிஷனில் இருக்குது. அது என்ன டைரக்ஷனில் மூவ் ஆக போகுது, எப்போ மூவ் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இவன் தேர் ஆல் இண்டிபெண்ட். ஓகேவா. தென்
you can see here the number of particles and speed of particles. அதை வந்து இதில் வந்து ஒரு கிராஃபாக போட்டு காட்டுறாங்க. இட் இஸ் வேரியிங் இல்லையா? அந்த ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகல்ஸுங்கிறது அந்த எத்தனை பார்ட்டிகல்ஸ் வந்து எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்குங்கிறது இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட், இட் இஸ் வேரியிங் அட் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வேரி ஆகும்போது இங்கே ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகல்ஸையும் வேரி பண்ணி காட்டுறாங்க. ஓகே, இட் இஸ் வேரியிங் அட் டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக். வாட் இஸ் த ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது அந்த ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொரு டைம்லையும் ஸ்பீட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து மாறிட்டே இருக்குது. ஓகேவா? இட் இஸ் நாட் அ கான்ஸ்டன்ட். அதனால் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகத்தான் வி ஆர் லேர்னிங் அபவுட் தி மேக்ஸ்வெல்ஸ் ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம். மேக்ஸ்வெல்ஸோட ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து இதுக்காக தான் படிக்கிறீங்க. ஒரு கிவன் மாஸ் ஆஃப் கேஸ் இருக்குது, the velocities of all the molecules are not the same velocity travel பண்ணாது. even when the bulk parameters like pressure, volume, temperature எல்லாம் ஃபிக்ஸடாக இருந்தால் கூட அது ஒரே வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணாது. பொல்யூஷன்ஸ் வந்து என்ன பண்ணும், அது வேறு வேறு டேரக்ஷன்ஸுக்கு வேறு வேறு ஸ்பீடில் அந்த மாலிகூல்ஸை அனுப்பிடும். ஓகேவா? அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லையா, ஒரு 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 ஆவரேஜாக எவ்வளவு மாலிகூல்ஸ் வந்து என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு we need a probability to find out. ஓகேவா? because it is not finite. இது நம்ம கண்டுபிடிக்க முடியாது. we can only find out the probability of that. ஓகேவா? so hence we are studying about the Maxwell speed distribution. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? so we'll come to this derivation from my notes. பாரு, இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாரு. ஒரு சில கேஸ் மாலிகூல்ஸ் வந்து they have speed even 3 times greater than the RMS speed. நம்ம ரூட் மீன் ஸ்கொயர்னு ஒரு மீன் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறோம், வெலாசிட்டி. ஆனால் ஒரு ஆவரேஜ் ஸ்பீட் நீங்கள் கண்டுபிடிச்சா கூட சில மாலிகூல்ஸ் வந்து அதை விட 3 times அதோட ஸ்பீட் வந்து அதை விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ we need to know how the velocities are distributed. என்னென்ன ஸ்பீடில் என்னென்ன மாலிகூல்ஸ் இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் we are studying the relation between PV and the velocity of the molecule V. Velocity of the molecule நமக்கு தெரியும் Vன்னு. What is P of V? P of V is nothing but the probability of the velocity of the molecule. Okay வாமா? The relationship எடுத்துக்கோங்க. There is no derivation for this, but we are going to see what is going to be the root mean square value na enna, average of speed na enna, அதோட mean speed na enna, இதெல்லாமே வந்து நம்ம இதிலிருந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான். ஒன்று P of V, ப்ராபபிலிட்டி ஆஃப் த வெலாசிட்டி, இன்னொன்று வந்து வெலாசிட்டி. இதில் வேறு எதுவுமே இருக்காது, மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். எம்ங்கிறது மோலார் மாஸ் ஆஃப் த கேஸ் கான்ஸ்டன்ட். ஆர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி தி கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். டி டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ். வி மட்டும் தான் இதில் சேஞ்ச் ஆகுது, வெலாசிட்டி மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அகெயின் இ பவரில் பார்த்தீங்கன்னா அதே ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். எம் வி ஸ்கொயர் டிவைடட் பை 2RT. ஓகேங்களா? இதை அப்படியே எழுதிக்கோ பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கேபிட்டல் எம்ங்கிறது மோலார் மாஸ் ஆஃப் தி கேஸ். மேபி புக்கில் சேம் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்களான்னு தெரியல. தேர் மேபி வேரியேஷன். சம்வேர் கேஸ் கான்ஸ்டன்ட்டை கேன்னு கொடுக்கலாம், மோலார் மாஸ் ஸ்மால் எம்மில் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெரிஃபை பண்ணிக்கோ. கேபிட்டல் எம்ங்கிறது நான் இங்கே என்ன எழுதியிருக்கணும், மோலார் மாஸ் ஆஃப் தி கேஸ்ன்னு எழுதியிருக்கிறோம். V is the velocity of a molecule and R is the universal gas constant and T is the temperature. Similarly here also m V square divided by 2 into R into T.
So now we are going to see the graph. Okay va? The speed distribution curve வந்து ரொம்ப முக்கியமான curve. Maxwell's உடைய speed distribution curve. Okay va? So இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒன்று வந்து x direction where the velocity is given in meter per second and p of v ங்கிறது probability of the velocity. Okay va? So probability of velocity 1, 2 ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. And speed வந்து என்னெல்லாம் எடுத்துருக்குறாங்க 200, 400 up to 1200. And what is the range actually? நம்ம ideal gas எப்படி பார்த்தோம்? It is ranging from 0 to infinity. It is ranging from 0 to infinity ங்கிறது தான் வந்து ideal gas ஓட speed range. Okay va? So what is P of V? P of V is the probability distribution function. What is P of V? P of V is the probability distribution function. இதில் curve வரைஞ்சுக்கோ. இந்த curveங்கிறது வந்து எப்படி velocity வந்து distribute ஆயிருக்குங்கிறது அதோடைய ஆவரேஜ் மேலே வந்து accumulate பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இந்த ரெட் கலர் கர்வ்ங்கிறது இத்தனை மாலிக்யூல்ஸ் இதில் வந்து தே ஆர் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ராவலிங் இன் இந்த ஸ்பீட் ஆஃப் 200. இப்போ வந்து ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறேன் வி, அதே மாதிரி வி ப்ளஸ் டிவி. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஏரியா இருக்கா, ஒரு ஷேடட் ஏரியா. இந்த ஷேடட் ஏரியா எதை சொல்லும்? இன் திஸ் பர்டிகுலர் ஸ்பீடு, சப்போஸ் இது வந்து 700னா 700 மீட்டர் பர் செகண்ட்னா இதில் எத்தனை மாலிக்யூல்ஸ் வந்து ட்ராவல் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ this gives you the velocity distribution of how many molecules are going to travel in this speed, in this velocity. என்ன ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத வந்து இந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணி கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் ஏரியாவுக்கு இதால் கொடுக்க முடியும்னா டோட்டல் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷனை வந்து நீங்கள் இந்த டோட்டல் கர்வ் இருக்கு இல்லையா, அந்த கம்ப்ளீட் கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா it will be the complete probability of the molecules velocity distribution. ஓகேங்களா? இந்த மேக்ஸ்வெல்ஸ் உடைய ஸ்பீட் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வை வரைஞ்சிக்கோ. இதில் மேக்ஸிமம் வந்து இந்த பெல் ஷேப்பில் வந்து எது மேக்ஸிமம் பாயிண்டில் இருக்குதோ அதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்படி பார்த்தீங்கன்னா இதில் அரௌண்ட் ஒரு 500 அந்த ரேஞ்சில் வந்து நிறைய மாலிக்யூல்ஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ப்ராபபிலிட்டி. அரௌண்ட் திஸ் 500 மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டியில் there are maximum number of molecules moving in this container. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் கர்வ். இந்த கர்வில் நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறோங்கிறத நம்ம தெரியப்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ டேக் டவுன் திஸ் கர்வ். இப்போ இந்த dn/nங்கிறது என்னன்னாக்க மொத்தம் நிறைய ஒரு கண்டெய்னர் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா அதில் மொத்தம் n மாலிகூல்ஸ் இருக்குன்னா அதில் ஒரு ஸ்மால் போர்ஷன், அதில் ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் மட்டும் இந்த ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் dn டிவைடட் பை டோட்டல் n. ஓகேவா? dnங்கிறது இப்போ நம்ம ஸ்மால் ஒர்க் டன்னை வந்து dwன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் dn டிவைடட் பை n. இந்த ஷேடட் ஏரியாவை வந்து dn டிவைடட் பை nன்னு கொடுத்துருக்குறாங்க. மேக்ஸிமம் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரீஜன் வந்து விலேருந்து ஆரம்பித்து வி ப்ளஸ் டிவி. ஓகேங்களா? ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இந்த ரீஜன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவியாக இருக்கும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் இன் தி வெலாசிட்டி. ஸோ கன்சிடரேஷன் பாரு. கன்சிடர் dn molecules out of n molecules, capital N. ஓகேங்களா? அவுட் ஆஃப் n moleculesல dn molecules மட்டும் கன்சிடர் பண்ண சொல்கிறான். பிகாஸ் we have to derive something considering a small area of the curve and then we can do it, normalize it for the complete curve இல்லையா? So consider dn molecules out of n molecules, they have the velocities in the range v and v plus dv. அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? So we know that the probability of the velocity distribution curve is given by this formula. இந்த ஃபார்முலாவை நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஓகேங்களா? So to find the probability of distribution நம்ம என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுறோன்னு பாரு. dn/n, இந்த dn இருக்கு இல்லையா, dn/n is equal to pv into dv. What is pv? It is the probability of distribution multiplied by the dv value. ஓகேவா? இது எழுதிக்கோ. dn is equal to n into pv dv. அந்த எழுதிக்கிறேன். dn/n is equal to p of v into dv. p of vங்கிறது probability of velocity distribution. ரொம்பலாம் மண்டே குழப்பிக்காதீங்க. மெயினாக ஒரு ஈக்குவேஷன் படிச்சுக்கோ. அதுக்கப்புறமா வந்து
ஒரு இதுலேருந்து ஒரு 2-3 ஈக்குவேஷன்ஸ் மட்டும் அரைவ் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து தே வில் நாட் டிரைவ் இட். ஏன்னா இது வந்து இதோடைய கால்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அதனால வந்து தே வுட் ஹவ் அரைவ்ட் அட் சம் ஈக்குவேஷன்ஸ், ஹேங்கிங் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி. அதை அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். dn by n is equal to pv into dv. So the dn by n என்னது, the fraction of molecules in the interval v to v plus dv. Okay வா, it is said to be the fraction of molecules. Fraction of molecules na total molecules la ஒரு பகுதி. Okay வா, they are in the interval v to v plus dv in the area with the height pv and width dv. இல்லையா, அது நமக்கு தெரியும். இந்த ஏரியாவை எப்படி பார்ப்பீங்க, height வந்து it is going to be the height of the pv and what is the width, width வந்து இந்த ரெண்டு டோட்டலோட டிஃபரன்ஸ். அப்போ v minus v plus minus dv, இந்த dvங்கிறது தான் the difference. அப்போ width வந்து என்னது, dvங்கிறது width. ஓகே, ஸோ அதுதான் இதில் எழுதியிருக்கேன். dn by n fraction of molecules in the interval v to v plus dv in the area with the height pv and the width dv. Okay வா, அப்போ we know that dn by n is equal to pv into dv. அப்போ the same concept வந்து நம்ம we can apply it for the whole area under the curve. So in that range நம்ம என்ன range apply பண்ணணும், we have to apply the range of velocity from 0 to infinite, because we know that the range of velocity is from 0 to infinity. So infinity வரைக்கும் apply பண்ணனும்னாக்க the integrated value of pv into dv will be equal to 1. area under the curve வந்து எப்படி இருக்கும், integrate பண்ணி பார்த்தீங்கன்னா the total probability will be equal to 1. ஓகேவா, and for a defined velocity நம்ம கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு defined velocity இருந்ததுன்னா லிமிட்ஸை வந்து நீங்கள் v1 to v2 மாற்றிக்கோங்க. ஓகேவா, if they have given for an ideal gasனா range வந்து 0 to infinite ஆகிடும், probabilities will be equal to 1 இருக்கும், ஏன்னா ஐடியல் கேஸ்ங்கிறதுனால. ஓகேங்களா, இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி எடுத்துட்டீங்கன்னா you can do it from v1 to v2 integration of v1 to v2 pv into dv. ஓகேவா, now you are going to study the maximum number of molecules in the range. Maximum number of molecules na என்னன்னு பார்த்தோம், இந்த கிராஃப்ல பாருங்க. எந்த ரேஞ்சில் மேக்ஸிமம், எந்த ரேஞ்சில் மேக்ஸிமம் கர்வ் வந்து மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டியில் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெலாசிட்டி. ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து 450 ஆர் அரௌண்ட் 470 அந்த ரேஞ்சில் வந்து ரேஞ்ச் ஆஃபில் வந்து அந்த வெலாசிட்டியில் நிறைய மாலிகூல்ஸ் வந்து அந்த சேம் ஸ்பீடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, அதுதான் மேக்ஸிமம். ஓகேங்களா, அப்போது அதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ த மேக்ஸிமம் வெலாசிட்டி vmp, ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2rt by m. யூ கேன் டேக் டவுன் திஸ், இது ப்ராப்ளமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். maximum number of molecules in the range வந்து they have applied the probability and they have derived for a equation. It is root of 2rt by m. m is the molar mass of whatever gas molecule they are specifying it in the problem. அதே மாதிரி ஆறுங்கிறது you have to apply the gas constant value and t the given temperature. constant temperature கொடுக்கலாம் அல்லது temperature value மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன், மேக்ஸிமம் வெலாசிட்டியோடைய ஒரு ஈக்குவேஷன். Then average velocity பாரு அடுத்தது. So average velocity is given by v average, which is equal to integration from 0 to infinity v into pv dv. Average velocityங்கிறது என்னது, நார்மலா ஈக்குவேஷன் வந்து probability of velocity with respect to dv. இங்கே வந்து average velocity கண்டுபிடிக்கிறோம், அதனால integrating from 0 to infinity v into pv dv. ஸோ இந்த ப்ராபபிலிட்டியை நம்ம வந்து கர்வ்ல இருந்து தான் கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ v average they have given a formula, if you substitute these values you will get the v average. என்ன ஃபார்முலா பாருங்க, root of 8 into r into t divided by pi into m. இதுலேயும் இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் தான். m வந்து மோலார் மாஸ், r யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், t வந்து டெம்பரேச்சர். டேக் டவுன் திஸ் ஒன். இது கொஞ்சம் தியரி கடியாக தான் இருக்கும், பட் தியரி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் we can solve the problems, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது. when you understand the theory properly, solving problem also will be easy for you. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ எழுதிட்டேன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலாவும் அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலாவும் எழுதிட்டிங்கன்னா தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி.
ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு நம்ம என்ன பண்ணோம், 0 to infinity v into pv dv போட்டோம் இல்லையா. இப்போ ரூட் மீன் ஸ்கொயருங்கும் போது வெலாசிட்டியோட ஸ்கொயர் எடுத்துக்கோ. ஸோ v rms ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 to infinity v ஸ்கொயர் pv into dv. And when you apply the probability value of the velocities, you will arrive at the value 3 into rt by m. Root mean square velocity is derived for 3 into r into t by m, where m is the molar mass, r is the universal gas constant, and t is the temperature. And v square rms வந்து இந்த வேல்யூ இருந்ததுன்னா v rms value will be equal to root of 3 rt divided by m. And we also can arrive the comparison. The peak value VMP is less than the average value, which is less than the root mean square value. First you will attend the classes,